Hi NEET aspirants, welcome to varimedicalacademy. varimedicalacademy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்க. எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். வாரி மெடிக்கல் அகாடமி தங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த அசர்ஷன் ரீசன் கொடுத்து அதை அட்டன் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தெரியாதனாலே நிறைய மார்க் அவுட் ஆகுது. ஏன்னா நம்ம நீட்டோட அனலைசிஸ் எடுத்தோம்னா கூட 2021, 22, 23 பார்த்தீங்கன்னா 23 மிக அதிகமான கேள்விகள் இந்த அசர்ஷன் ரீசன் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது இந்த அசர்ஷன் ரீசனை எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது, ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுன்ற விஷயத்தை தான் இன்னைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு ஆல் அசர்ஷன் ரீசன், ஹவு டு ஆன்சர். ஸோ இதற்கு நம்ம முதலாவதாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் ரீசன்னா முதல்ல என்னங்க சார் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அசர்ஷன் ரீசன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முதலாவதாக an assertion reason question type is the test item used in the various educational assessments and the particularly in the science and other analytic subjects. ஸோ அனலைசிஸ் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அப்படின்னும் போது இதில் ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒன் assertion, another one is a reason. First, assertion is the statement that they either true or false. So assertion அப்படின்றது ஒன்று சரி அல்லது தவறுன்ற பட்சத்தில் இருக்கும். இட்ஸ் மேக் கிளைம் present in the certain situation. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கான்செப்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வேறுபடும். ரீசன் அப்படின்னு சொல்லும் போது திஸ் இஸ் த அனதர் ஸ்டேட்மெண்ட் த ப்ரொவைட் த எக்ஸ்பிளேஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ மேலே கொடுக்கப்பட்ட அசர்ஷனை இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அல்லது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஃபார் த அசர்ஷன் it's aim to clarify why the assertion is a true or false. ஸோ இதனுடைய மெயின் எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அல்லது அது ஒரு சரியானதாக இருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ அப்போ இதை பேசிக்கலாக நம்ம நிறைய சேனல்ஸில் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் சரியா தவறான்னு பார்க்கணும், அதுக்கடுத்து பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல அசர்ஷன் ரீசனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அசர்ஷன், a living organism is a unexpressionally differentiate from the non-living structure in the basic of responsiveness. ஸோ உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்களிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்று சொன்னால், இது பதிலளித்தல் மூலம் ரெஸ்பான்சிவ்னஸ் மூலமா வேறுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரீசன், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை a defining property of living organism. ஸோ வெளிப்புற தூண்டல்களுக்கு பதிலளிக்கிறது இந்த உயிரினங்களுக்கான பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ரெண்டும் சரின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஏ அல்லது பின்ற ஆப்ஷன் தான் வரணும். ஏ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரெண்டுமே சரியா இருக்கும். ரீசன் கரெக்ட் எக்ஸ்பிளேஷனாக இருக்கும். பி வந்து கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கும். சி வந்து அசர்ஷன் கரெக்ட், ரீசன் ராங். டி வந்து அசர்ஷன் தப்பு அண்ட் ரீசன் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த கொஸ்டினுக்கு வந்து பிகாஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். A living organism in unexpectedly differentiate from the non-living structure in the basis of the responsiveness because response to stimuli is the defining property of living organism. ஸோ மேலே இருக்கக்கூடியதில் ரெஸ்பான்சிவ்னஸ் கொடுத்துருக்காங்க, கீழையும் அந்த ரெஸ்பான்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்லக்கூடிய ஆன்சர் இதற்கு சரியானதாக இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்த்துடலாம். இதில் முதலாவதாக நம்ம பண்ண வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் த அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷின். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ரீட் ஆக்டிவ்லி. ஸோ வேகமாக அதை படித்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கையாளக்கூடிய திறன் நம்மகிட்ட இருக்கணும். வென் யூ ரீட் த கொஷின், engage actively, understand each statement, making a mental notes of the key details. ஸோ அதில் இருக்கக்கூடிய கீ டீட்டெயில்ஸை நன்றாக உற்று நோக்க வேண்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்சிஆர்டி புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஷின்ஸ் தான் உள்ள வரும். அதை பொறுத்த மட்டில் இதில் அசர்ஷன் அப்படின்றதுல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் டூ அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே டூ நாட் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த நாட்ன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிளை காட்டியிருக்கும். அடுத்து ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட், டிட்டர்மின் த சப்ஜெக்ட் ஆர் த டாபிக் ஆஃப் த அசர்ஷன் அண்ட் ரீசன். திஸ் ஹெல்ப் த ஃபோக்கஸிங் யுவர் எக்ஸிட்டிங் நாலேஜ் ஃப்ரம் த ரிவலண்ட் ஏரியா. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் டிட்டர்மெண்ட்டாக எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்ற பேசிக் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் இது சரியா தவறான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுலேருந்து தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, என்சிஆர்டி புக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டெக்ஸ்ட் புக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த புக்கை லைன் பை லைனாக தெளிவாக படிச்சிருக்கிறோன்றது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் முதல்ல அசர்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அசஸிங் த அசர்ஷன். ஸோ இதை நாம் உற்று நோக்க வேண்டும். கூற்றை ஆராய்தல் அப்படின்னு சொல்லலாம். So fact check the assertion, verify the truthful of the assertion. It's the factual statement rely on the what you know about the subject. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு இது சரியாக இருக்குன்றது ஒவ்வொரு வாரத்தையும் முற்று நோக்கணும். அதே போல் இது எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குன்றதையும் நம்ம பார்த்து ட்ரூவான்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் செக் ஃபார் த ப்ரிசிஷன், என்ஷூர் த அசர்ஷன் த கிளியர் அண்ட் ப்ரிஷியஸ், வேக்யூ ஆர்
ambiguous statement can complain the evolution process. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஸோ முதல்ல அசெஷன் ரைட்டாக தப்பான்றதை எவாலுவேட் பண்ணணும்னா லைன் பை லைனாக படிக்கணுன்றதா மேஜர் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ எவாலுவேட்டிங் த ரீசன். ஸோ அடுத்து நம்ம பண்ணக்கூடியது எவாலுவேட்டிங் ரீசன், த வேலிட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது எக்ஸ்பிளனேஷன் வேலிடாக இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸாமின் த ரீசன் டு சி இந்த லாஜிக்கலி எக்ஸ்பிளைன் அட் த சப்போர்ட் ஆஃப் த அசெஷன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீசன் சரியாக அசெஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்றது உற்று கவனிக்கணும். அதற்கு முன்னதாக இது சரியானு பார்க்கணும். சரியானு பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணதானு பார்க்கணும். எ குட் ரீசன் ஷுட் ப்ரொவைட் எ பேசிஸ் ஃபார் தி அசெஷன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சரியான விளக்கமாக இருந்ததுன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். லுக் த டிரெக்ட் கனெக்ஷன். So confirm that the reason directly relate to the assertion. There should be the clear cause and effect of the explanationary relationship. ஸோ நேரடியாக இந்த ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்துதான்றத பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். ஸோ நீங்கள் இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதை எலிமினேட் பண்ணணும். அண்ட் ப்ராக்டிஸ் வித் வேரிட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி பலவிதமான கொஷின்கள் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த மாதிரியெல்லாம் ஒரு நாலேஜபிளான கொஷின்ஸை கேட்பாங்கன்றதை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்ததாக ஃபைனல் ஸ்டெப் அப்படின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனை டபுள் செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ட்ரூன்னு நினச்சது கூட ஒரு வேளை தப்பாக இருக்கலாம், நீங்கள் தப்புன்னு நினச்சது ஒரு வேளை சரியாக கூட இருக்கலாம். ஸோ அப்போது அசெஷன் ரீசனை கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆன் மிஸ்டேக்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போது உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல சில எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக. ஸோ முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை மேலேயே கொடுத்துட்டு இப்போ முதல் கொஸ்டினை பார்க்கலாம். அசெஷன். பாட்னி டீல்ஸ் வித் த சப்ஜெக்ட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஜுவாலஜி டீல்ஸ் வித் த சப்ஜெக்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ பாட்னின்றது பிளான்ஸை பற்றி சொல்லும், ஜுவாலஜின்றது அனிமல்ஸை பற்றி சொல்லும். த ட்ரூ ரீசன். பயாலஜி இஸ் a ஸ்டடி ஆஃப் லிவிங் பீயிங். ஸோ உயிரியல் அப்படின்றது உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த இடத்துல பிகாஸ் ஆட் பண்ணலாம். பாட்னி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஜுவாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் பிகாஸ் பயாலஜி இஸ் a ஸ்டடி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். ஸோ பிகாஸ்னும் போது இந்த இடத்துல உயிரினங்களை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஸோ பிளான்ட் இஸ் த லிவிங் ஆர்கானிசம் அண்ட் ஜுவாலஜி இன் அனிமல்ஸ் ஆல்சோ லிவிங் ஆர்கானிசம். ஸோ அதனால இது ரெண்டுமே சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக ரெண்டாவது கொஸ்டின் அசெஷன். த சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு அனாட்டமி. ஸோ உள்ளுறுப்புகளை பற்றி படிக்கக்கூடியது உட்புறவியல் அல்லது உறுப்பியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு அனாட்டமி இஸ் அ ரைட் ரீசன். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த பைலோஜெனடிக் ஸ்டடி. ஸோ அனாட்டமியை வச்சு நம்ம மரபியல், ஸோ மரபியல் தொடர்பு படுத்த முடியும். பைலோஜெனடிக்கும் சரி. ஸோ இப்போ இந்த இடத்துல ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு பார்க்கலாம். Study of internal structure is called anatomy because it is useful for phylogenetic study அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் பிகாஸ் போட்டால் இது தொடர்பு படுத்துகிற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். இங்கே ரெண்டுமே சரி, ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு அனாட்டமி. ஸோ அப்போது அனாட்டமியை பற்றி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அப்படி கொடுக்கல, அதனுடைய யூசஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசெஷன். த growth of living organism is from inside. ஸோ நம்ம படிச்சது நம்ம இன்சைட்ல இருக்கக்கூடிய டைரக்ட் லைன். வளர்ச்சி என்பது உயிரினங்களுக்கு உள்ளே நடைபெறக்கூடிய ஒன்று. அடுத்து ரீசன். பிளான் grow only up to certain age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரைட்டு. அடுத்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பானதா கொடுத்துருக்காங்க. பிளான் grow only up to certain age கிடையாது, கண்டினியூஸ்லி தே grow. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸோ ரீசன் தப்பு. அப்போ என்ன வந்துடும்? டைரக்டாக ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, ஃபோர்த் பார்க்கலாம். ஆல் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் ஃபார் த பெர்பியூஷன் ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அனைத்து உயிரினங்களும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது அனைத்து உயிரினங்களும் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா மியூல் கோவேறு கழுதை, ஒர்க்கர் பீஸ் வேலைக்கார தேனீக்கள், அடுத்து இன்ஃபர்டைல் கப்புள்ஸ் மலட்டுத்தன்மையோட தம்பதிகள், இவங்களால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இவங்களும் லிவிங் பீன்ஸ். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இங்கேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஆனால் ரீசனையும் பார்க்கணும். ரீப்ரொடக்ஷன் இஸ் அன் ஆல் இன்க்ளூசிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இன்க்ளூசிவ் அப்படின்னா அனைத்து உயிரினங்களுக்கும் இது ஒரு பொதுவானது. இது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுக்கு பதிலாக இன்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர் அப்படின்றது ஒரு உயிரினத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பு. இன்க்ளூசிவ் அப்படின்றது எல்லாத்துக்கும் லிவிங் நான் லிவிங் அந்த மாதிரி எக்ஸப்ட் கேரக்டர் இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல் இன்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க, அதனால ரைட்டு. ஒருவேளை எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. ஸோ இதில் அசெஷன் ரைட்டு, ரீசன் ராங்.
அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்கக்கூடியது தவறு, கீழே கொடுத்துருக்கக்கூடியது சரி. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்துடும், ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே அசெஷன் தப்பு, ரீசன் சரி. ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாம் நுணுக்கமாக பார்க்கணும். ஏன்னா இங்கே இன்க்ளூசிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம புக்கில் இன்க்ளூசிவ் தான் கொடுத்துருப்பான், எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுக்கல. ஸோ அதனால் இது சரி. ஆனால் வெப்சைட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ளூசிவ்னு சொன்னதுனால இது தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நீங்கள் நம்பிடக்கூடாது. நம்ம புக்கில் இருக்கிறது தான் கண்டிஷனல் அப்படின்னும் போது இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம நுணுக்கமாக ஒவ்வொரு கேள்விகளும் பார்க்கணும். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இதில் நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க, நிறைய கொஷனுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி அசெஷன் ரீசனுக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கொஷின்ஸை போடுங்க. இன்னும் என்ன ட்ரிக் வேணும்ன்றதை நான் உங்களுக்காக டீச் பண்ணுறேன். ஸோ எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அசெஷன் ரீசனை நம்ம எப்படி எவால்வ் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத கொஷின், இல்லை ரீசன் ஏன் இதுக்கு இந்த ஆன்சர்னு தெரியாத கொஷின்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ எனிவேஸ் தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல். இந்த வீடியோவில் நீங்கள் இன்ஃபர்மேட்டிவான அசெஷன் ரீசனை தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பலவிதமான கொஷின்களை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாரி மெடிக்கல் அகாடமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.